நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தவறுகளை ஆராயும் போது இந்த தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்காதபடி நீ தொடர்ந்து அந்த கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஒருவேளை தவறுகள் இருந்தால் அவைகளை களைந்து போட்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் பரிசுத்தமே பரிசுத்தம் அடைய இந்த கிருபையின் நாட்களிலே நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் நடக்க தொடர்ந்து இந்த கிருபைகளை எங்களுடைய சபை மக்களுக்கும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தையை இந்த கருத்துல கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் இந்த நாளை காண ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. கிட்டத்தட்ட 3/4 கிணறு தாண்டிட்டோம் இல்ல? இன்னும் 10 நாட்கள் தான் நம்ம வேதாராய்ச்சி. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நம்ம இதனை பார்க்க போகிறோம். ஆனா இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 27 பேருடைய தவறுகளை நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எதற்கு நமக்கு தரப்படுகிறது யோசிச்சு பாருங்க. இந்த காரியங்களை இனி வாழ்நாள் முழுவதும் நம்ம செயல்படுத்தக்கூடாது. நாம செய்திருந்தால் அவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அவனுடைய நோக்கமே அதுதான். அதுதான் இந்த பரிசுத்த நாட்கள், அதுதான் இந்த கிருபையின் நாட்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய காதுகளில வாங்கி அப்படியே வெளியே விட்டு விடக்கூடாது. எங்க கொண்டு போகணும்? இருதயத்துல, இருதயமாகிய பலகையில நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த வார்த்தையானது நமக்கு, அது நம்ம தப்பு செய்யும் போது அது உணர்த்தும். இந்த வார்த்தைகளை மறந்து விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் அனைத்துமே நமக்கு ஒரு பொக்கிஷம். லதா சிஸ்டர் அழகா சொல்லுவாங்க, இந்த பொக்கிஷம் உண்மையாவே ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஒரு பொக்கிஷம். இந்த வார்த்தைகள்லாம் எவ்வளவு பேர் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்காங்க. ஆண்டுடைய நம்மளுடைய கல்வாருடைய எவ்வளவு பேர் வரல. ஆனா கர்த்தர் நமக்கு கொஞ்சம் பேராக அது கிருபை தந்திருக்க. ஏன்? நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஞானி ஒருவர் ஒரு ராஜாவிடத்திலே செல்கின்றார். அவர் எப்பொழுதும் வரும்போது ஏதோ ஒரு சிறப்பான ஒரு நீதிமொழி, அதாவது பொன்மொழி, ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்து விட்டு செல்வார். எப்பொழுதுமே அவர், அது ஒரு பழக்கம். ராஜாவும் அதை அவர் செல்லும் போது அவருக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்புவார். இந்த முறை ஒரு ஓலைச்சுவடியிலே அவர் ஏதோ ஒன்று எழுதி இதை ராஜாவிடத்திலே கொடுத்தார். அப்ப அந்த ராஜா அதை படித்த பிறகு அவருக்கு அந்த வாசகம் ரொம்ப பிடித்திருந்தது. என்ன போட்டிருந்ததுன்னா, ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக தீர யோசித்து அதன் நன்மை தீமையை அறிந்து பிறகு அதை செய், அது உன்னை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையில எழுதப்பட்டிருந்தது. இது இவருக்கு இந்த வார்த்தையை படிச்சோடு ராஜா தான், இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். ஆனா இது ஒரு காரியம் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால எப்பொழுதும் கொடுக்கிற வெகுமதியை விட அதிகமாக அந்த ஞானிக்கு கொடுத்து இவரை சந்தோஷத்தோடு அனுப்பி வைத்தார். அதோடு நிற்கவில்லை. இந்த வாசகத்தை ஒரு கல்வெட்டில், பெரிய கல்வெட்டில் பதிக்க வைத்து தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற தன்னுடைய அறையிலே பெருசா வைத்து விட்டார். இது மந்திரிக்கு பிடிக்கல. மந்திரியை ராஜா கிட்ட சொல்றாரு, அப்படி என்ன பெரிய வாசகம், இது உங்களுக்கு தெரிஞ்ச வாசகம் தானே, யாரும் எல்லாரும் சொல்லக்கூடியதானே, நன்மை தீமைகளை அறிந்து நீங்க செயலை யோசித்து செய்யுங்க, அப்போ அது உங்களை நான் நல்லா வாழ வைக்க, இது சாதாரண வார்த்தை தானே. இல்ல எனக்கு என்னவோ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ண போறேன், இந்த ஜனங்களுக்காக நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அதை அரண்மனையில வச்சுட்டார். மந்திரிக்கு அது பிடிக்கல. காலங்கள் கடந்தது, சில மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் இவருக்கு தீராத ஒரு வியாதி வந்தது ராஜாவுக்கு. படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அந்த அரண்மனையினுடைய வைத்தியர் அந்த ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டு இவருடைய அறையிலே வருகிறார். இவருடைய அறையில அந்த மருந்தை கலக்கி கொண்டிருக்கிறார். கலக்கி கொண்டிருக்கும் போது அவர் வருகிறார். ராஜாவிடத்தில் கொடுக்க வருகிறார். ராஜா தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனா தூங்கவில்லை, அவர் முழித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் என்ன வைத்தியம் செய்கிறார் என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ இவர் கொடுக்க வர என்ன யோசிச்சார் தெரியல, மறுபடியும் போயிட்டு அதை போய் கொட்டிட்டு இன்னொரு மருந்தை எடுத்து கலக்கி கொண்டு மறுபடியும் ராஜாவிடத்துல வருகிறார். அப்ப ராஜாவிடத்துல இந்த மருந்தை கொடுக்கிறார். இப்போ ராஜா சொல்லுகிறார், எடுத்துக்கிட்டு இவருக்கு ஒரு அதிர்ச்சியா, தூங்குற நினைச்ச ராஜா முடிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம செய்ததுதான் ஏதோ பார்த்தாரோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்ப ராஜாவை கேட்டு விட்டார் வைத்தியரிடம், முதல்ல ஒரு மருந்தை கொண்டு வந்தீர்கள், அதை நீங்கள் என்னிடத்திலே கொண்டு வராமல் அதை கொட்டி விட்டு மறுபடியும் ஒரு மருந்தை கொண்டு வந்து என்னிடத்திலே இப்போ நீங்க கொடுக்கிறீர்கள், இதனுடைய ரகசியம் என்ன எனக்கு சொல்லி ஆக வேண்டும் என்று கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்தார் வைத்தியர். இல்ல நீங்க சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா உங்களை நான் சிறைச்சேதம் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்ல ராஜா உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை சொல்ல ஆரம்பித்தார்.
நம்முடைய நாட்டினுடைய தளபதி அவர்கள் உங்களை கொன்றுவிடும்படியாக எனக்கு பணங்களை கொடுத்து என்னை மிரட்டி இந்த பணியை செய்யும்படியாக ஒரு விஷ மருந்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். நீங்கள் ராஜாவுக்கு மருந்து கொடுக்கும் போது இதை கலந்து கொடுத்து விடுங்கள், அவர் மறித்து விடுவார், நான் இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்வேன், உங்களை நான் என்ன பண்ணுவேன், ஆமா மந்திரியா ஆக்கிடுவேன், அதனால நீங்க தைரியமா செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். நானும் கொடுக்க வந்துட்டேன். அந்த நேரத்துல நீங்கள் உங்க அறையில் வைத்திருந்த கல்வெட்டை நான் படித்து பார்த்தேன். அப்ப அதுல என்ன போட்டிருந்தது, ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக தீர விசாரித்து அது நன்மை தீமையை அறிந்த பிறகு அதை செய், அது உன்னை வாழ வைக்கும். இந்த வார்த்தை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா எப்படி இந்த விஷயம் ஒருவேளை உங்களுக்கு அப்புறம் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் இது தெரிஞ்சிடும், அப்ப என்ன பண்ண மாட்டாங்க, உயிரோட விட மாட்டாங்க. அதனால இந்த தப்பை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த அந்த வார்த்தையை பார்த்து என்னுடைய மனசை நான் மாத்திக்கிட்டு உண்மையாகவே என்னுடைய அந்த வைத்திய அந்த மருந்தை கொண்டு வந்து கலக்கி உங்களுக்கு இப்ப கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். அப்பொழுது ராஜா மந்திரி அழைத்தார். வாங்கள் என்று அழைத்த போது சொன்னார், இப்ப பாத்தீங்களா, இந்த என்னுடைய அறையில இந்த வாசகத்தை வைத்ததுனால என்னுடைய உயிர் பிழைத்தது, காப்பாற்றப்பட்டது. நீங்க அப்ப சொன்னீங்களே, இது ஏன் இங்க வைக்கிறீங்க, இதை ஏன் வைக்கிறீங்க, பாத்தீங்களா? அதனால நமக்கு கிடைக்காத சில வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிற காலங்களிலே நாம் இருக்கும்போது நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ராஜா மந்திரிக்கு அறிவுரை சொன்னாராம். அவனை மன்னித்து அவரை வைத்தியரை மன்னித்து அனுப்பிவிட்டார். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எவ்வளவு வார்த்தைகளை கேட்டுட்டோம் இல்ல? இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் உண்மையாகவே அதுபடி நடக்கிறோமா, இல்ல இன்னும் அந்த தவறுகளை பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவறுகளை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே யோவாஸ், நேற்றில சனிக்கிழமை யோவாசின் தவறுகளும் தண்டனைகளும் என் தலைப்பிலே நான் பார்த்தோம். அவருடைய தவறுகள், விக்கிரங்களை வணங்கி தேவ எச்சரிக்கையை அசட்டை செய்து தேவ மனிதனை சகரியாவை கொலை செய்து தேவாலயத்தில் இருக்கிற ஆலய அரண்மனை பொக்கிஷங்களை எதிரிகளிடம் கொடுத்து பெரிய பெரிய தவறுகளை இந்த யோவாஸ் செய்தான். 40 வருஷம் ஆட்சி செய்தவன் தான், நல்ல ஆட்சி செய்தவன் தான். ஆனா எவினா இருக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை சரியாக இருந்தது. அதற்கு பிறகு அவன் இறந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையை மாறி போனது. ஆனா இங்க தண்டனை பாத்தீங்கன்னா போரிலே பெரிய பெரிய தோல்விகள். அது மட்டும் இல்ல, சீரியாவினுடைய சேனையினாலே அவன் தண்டிக்கப்படுகிறான், துரோகத்தால் மீட்கப்படுகிறான், அவனுடைய ராஜாக்குரிய கௌரவத்தை அவன் இழந்து போகிறான். இவையெல்லாம் நாம் பார்த்தோம். இவருடைய மகன் தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். அவர் பெயர் அமத்சியா ராஜா. இவரும் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் எல்லாம் நான் எல்லாரையும் பார்க்கும்போது நீங்க கிட்டத்தட்ட அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய முக்காவாசி லைஃப் நல்லா இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே பொல்லாப்பை செய்கிறான்னு வருது, ஆனா ஒரு சிலர் கர்த்தருக்கு நன்மையானதையே செய்கிறார் என்று சொல்லி வருகிறது. இவரும் கிட்டத்தட்ட தன்னுடைய அப்பா மாதிரி தான், யோவாஸ் மாதிரி தான். நான் இதுல படிக்கும் போது நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யூத ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம் 2 ராஜ்யமாக பிரிந்து விட்டது. சாலமோனுக்கு பிறகு ரெகபெயாம் யூத ராஜ்யத்தின் ராஜாவாகவும் யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாவாக, அதற்கு பிறகு அந்தந்த சந்ததியிலே அவர்கள் ராஜாக்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, யோவாஸ் என்கிற அந்த யூத ராஜா நேற்று பார்த்துமே அதே பெயருடைய இஸ்ரவேலினுடைய ராஜாவும் யோவாஸ் என்கிற பெயர்ல வருகிறார்கள். யெரொபெயாம் மீண்டும் வருகிறார். இந்த பெயர்கள் சற்று குழப்பமாக இருக்கும், நீங்க அதை படிக்கணும். ஆனா அதுக்கு முன்பதாக வரும் யூத ராஜா, இஸ்ரவேல் ராஜா. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் யூத ராஜாக்களுடைய வாழ்க்கையை தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏன்னா அதுதான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அதனால தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சம் யூத வம்சம். அதனாலதான் யூத ராஜசிங்கம் நம்முடைய இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த வம்சத்தில் இருக்கிற ராஜாக்களுடைய தவறுகளை தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த அமத்சியா என்கிறவன் 25 வயதுல ராஜாவான ஒரு நல்ல வயசு. நீங்க யோவாஸ் பாத்தீங்கன்னா எத்தனை வயசுல வந்தான்? 7 வயசுல. ஆமா, அதுக்கு பிறகு 40 வருஷம் அரசாண்ட வாசிக்கிறோம். இவன் 25 வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் ஆட்சி செய்கிறான். வேதம் சொல்கிறது இவன் நன்மையானதைகளே செய்தான். தன் தகப்பன் முன்னே செய்திருந்த நன்மையான காரியங்களை இந்த அமத்சியா ராஜா செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் பல தவறுகள் செய்து ராஜாவுடைய மேன்மைகள் எல்லாம் இழந்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவனுடைய தவறுகளை தான் இப்பொழுது நாம் பார்த்து அதற்கான தண்டனைகளையும் நாம் பார்த்து நாம் கடந்து போக இருக்கின்றோம். முதலாவதாக அவர் செய்த இந்த அமத்சியா ராஜா செய்த பெரிய தவறு என்னவென்றால் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிஸ்கட் ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுங்களா?
என்னது 50-50 இல்ல, அதான் 50-50 அந்த மாதிரி இவன் எப்படி 50-50 நன்மையானதை செய்தான், ஆனா என்ன போடுது, முழு மனதோடு செய்யல. எந்த ஒரு காரியத்தையும், அது கர்த்தருடைய காரியமோ இந்த உலக காரியமோ எதுவா இருந்தாலும் நாம் எப்படி செய்யணும், முழு மனதோடு முழு இருதயத்தோடு செய்யணும். நீங்க வேதத்துல ஆதியாகமத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இது வருகிறது. இது முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடு இல்ல. இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி, உன் முழு இருதயத்தோடு போதும். அதுக்கப்புறம் அது வருது முழு இருதயத்தோடு. இது பாத்தீங்கன்னா நீங்க வேதாகமத்துல நீங்க ஒவ்வொரு வசனங்களும் இதை நிறைய சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். உபாகமத்துல இருந்து நீங்க ஆரம்பித்து நீங்க ஒவ்வொரு வசனமாக சொல்லும்போது முழு இதயத்தோடு தேடுங்கள், முழு இதயத்தோடு தேடினார், முழு இதயத்தோடு தேடினார் நான் உனக்கு தென்படுவேன். இப்படிதான் ஆண்டவர் அந்த வார்த்தை. ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறது அறவர கிடையாது, முழுசா நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அது ராஜாக்களாக இருக்கட்டும், அது சாதாரண ஒரு குடிமகனாக கூட இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஆண்டவரை தேடும் போது முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழுமையா 100%. நம்முடைய பாஸ்டர் சொல்வாரு 99% இல்ல, எப்படி 100 இல்ல 100%. ஆமா 100%. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். 99 நல்லபடியா நடந்துட்டு ஒன்னே ஒண்ணு இல்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு இலையில நல்ல சாப்பாடெல்லாம் வச்சுட்டு ஓரத்துல ஒன்னோடு தேவையில்லாத ஒண்ணு வச்சா நீங்க சாப்பிடுவீங்களா? 99 இருந்தாலும் அந்த ஒண்ணு விரும்ப மாட்டோம். நமக்கே எப்படின்னா ஆண்டவர் விரும்புவாரா? இந்த ராஜா முழு மனதோடு அவர் செயல்படல. அதுதான் அவங்க செஞ்ச ஒரு பெரிய தவறு. 2வது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். 25:2 அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டா பரவாயில்ல. அவன் செய்த தவறு முழு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை அவன் தேடவில்லை என்று வாசிக்க. அது முதல் தவறுங்க. 2வது எல்லா ராஜாக்களும் செய்கிற ஒரு காரியம், அந்நிய தெய்வங்களை இவன் வணங்கினதாக இந்த பகுதியில நான் வாசிக்கிறோம். 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கல. தெய்வங்களை கொண்டு வந்த அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். எவைகளுக்கு தூபம் காட்டினான்? அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டினான். ஆண்டவர் விரும்புவாரா? அதான் முதலே சொன்னேன், அறகுறம் மனதோடு 50-50 தான். ஆமா 50% ஆண்டவருக்கு பிரியம் நடப்பான், 50% அவனுக்கு பிரியமா நடப்பான். இது ஏன் நடந்தது என்பதை நான் பார்க்கும்போது இந்த கதையை நீங்க முன்னாடி வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க. என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய சேனைகளை தன்னுடைய படைகளை மேம்படுத்தும்படியாக இவன் என்ன பண்ணிருக்கணும், தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பராக்கிரமசாலியான வாலிபர்களை என்ன பண்ணணும், கூப்பிட்டு அவர்களுக்கு ட்ரைனிங் பண்ணி தன்னுடைய படைகளை தன்னுடைய சேனைகளை இவன் பெரிதுபடுத்திருக்கணும். இவன் என்ன தவறு செய்கிறான் தெரியுங்களா? இவன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பராக்கிரமசாலிகளை அழைக்கிறான். யூத ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் பிரிந்த பிறகு அவர்கள் வேற இவர்கள் வேற. ஆண்டவர் அவர்களோடு உறவு வைக்க கூடாது என்று சொல்லிதான் இந்த வம்சத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆனா அமெசியா ராஜா என்ன பண்ணுகிறார், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பராக்கிரமசாலியான வாலிபர்களை கூலிக்கு பணம் கொடுத்து அழைத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவரிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீமின் சகோதர புத்திரராகிய இஸ்ரவேலோடு இருக்கவில்லை. ஒரு மனுஷன் சொல்றார், இது நீங்க பண்ணது தப்பு. ஏன்னா இஸ்ரவேலின் சேனை உம்முடன் வரலாகாது. நீங்க அங்கிருந்து யாரையும் கூடக்கூடாது. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆனா செவி கொடுக்கிறான். ஆனா அவனுக்கு என்னதுமா, எவ்வளவோ காசு கொடுத்து உங்களை வர வச்சுட்டான். ஏன்னா ஏதோ ஒரு போருக்கு போகணும்னா நம்ம தன்னோடு சேர்த்து அவர்களையும் அழைத்து போகும்போது பெரிய வெற்றியை கொடுப்பாங்க என்று சொல்லி நம்பிக்கை அவனுக்கு. அதனால காசு கொடுத்து, நீங்க கூலி கொடுத்து, நீங்க எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, நேரம் ஆயிடும். கூலி கொடுத்து இவர்களை வர வைக்கிறான். இப்ப அவன் கேட்கிறான், 8ஆம் வசனத்துல அவன் கேட்கிறான், போக மனதானால் நீ போ, காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும், தேவன்
உம்மை சத்துருக்கு முன்பாக விடப்படுவார். ஒத்தாசை செய்யும் விடப்படவும் தேவனால் நீ அவங்கள நம்புனீங்களே, ஆண்டவராலே கூடாதா? ஆண்டவராலே கூடும் சொல்றான். ஆண்டவராலே கூடும். ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய, நீங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்புறீங்க. அப்ப இவர் சொல்றாரு, ஐயோ நான் பணம் கொடுத்துட்டேன், வீட்டுல படிச்சு பாருங்க, அந்த கூலி எனக்கு வீணா போயிடுவேன். அப்போ 9ஆம் வசனத்துல கடைசி பகுதியிலே அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு என்றார். நான் எல்லாத்தையும் வாட்ச லேட் ஆயிடும். பதில் இவர் சொல்றாரு, எவ்வளவு கூலி கொடுத்து அவனை வர வச்சுட்டோமே, இப்ப நாங்க என்ன பண்றது, என் பணம் தான் வேஸ்டா போயிடுமே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலம் சொல்றாரு, கர்த்தர் அதை பார்க்கிலும் மேலாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவா இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் இந்த வேத ஆராய்ச்சியுடைய நோக்கமே அதுதான். நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் தான் ஆண்டவருடைய விருப்பம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் ஒருபோதும் வீணாக போகக்கூடாது என்பதிலே ஆண்டவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறார். பெற்றோர்களை காட்டி நம்ம மீது அதிகாரம் வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருக்கு. ஆனா தவறு செய்யும் போது ஆண்டவர் சின்ன சின்ன ஒரு சிக்ஷையை, ஒரு தண்டனை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இவன் செய்த ஒரு பெரிய தவறு, இவன் அந்நிய தெய்வங்கள். இந்த காரியத்துக்கு பிறகு இவன் போருக்கு போறா, என்ன நடக்குது, ஒரு ஒரு வெற்றி கிடைக்குது. இவனுக்கு வெற்றி கிடைக்குது. 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டிக் கொண்டு அவங்களை அனுப்பிச்சிட்டான். நீங்க போங்க, எங்க ஆண்டவருக்கு இது பிடிக்கல, கீழ்படிச்சுட்டான். ஆனா பணம் போயிடுமே நினைச்சோடனே பணம் தான் போகாது, அதை வட்டி டபுளா ஆண்டவர் தருவான்னு சொன்னோடனே நம்பிட்டான். என்ன பண்ணா, அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டான். அவங்க கோபத்தோடு போறாங்க. என்னடா இவன் கூப்பிட்டான், நீங்க படிச்சு பாருங்க நல்லா இருக்கும், கூப்பிட்டான், இப்ப காசு கொடுத்தா, இப்ப என்ன போக சொல்றான்னு சொல்லி கோபத்தோடு போறாங்க. ஆனா இவன் தன் ஜனங்களை கூட்டி என்ன பண்றான், அந்த எதிராளி சேயீர் புத்திரரின் 10,000 பேரை வெட்டினாங்க. அவன் 10,000 பேரை வெட்டி கொன்றாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்துட்டான். அதனால ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்றாரு, வெற்றியை கொடுக்கிறான்னு பாக்குறான். அந்த 10,000 பேர் இல்லாம இந்த யூத புத்திரர்கள், இது இவர்கள் சேனையை வெட்டினது. இன்னொன்னு நடக்குது அடுத்த வருஷத்துல, 10,000 பேரை உயிரோடு பிடித்து மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க. போயிட்டு அங்கிருந்து என்ன பண்ணாங்க, தள்ளி அங்க அது வாசி முடிங்க. ஒரு கண்மலை உச்சியில கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாய், ஆமாங்க, எதிராளிகளை இவங்க என்ன பண்ணாங்க, நிர்மூலமாக்கினார்கள். ஆண்டவர் அவருக்கு வெற்றி கிடைத்த உடனே தான் நான் வாசிச்சமே 14ஆம் வசனத்துல, இந்த அமத்சியா ஏதோமியரை முறியடித்த பிறகு வரும்போது என்ன பண்ணிட்டான், அவன் சேயீர் புத்திரரின் தெய்வங்களையும் கொண்டு வந்தான்னு வாசிக்கிறோம். தேவையா அவனுக்கு? இங்கதான் உண்மையான தெய்வம் இருக்குது. இதை விட்டு அந்நிய தெய்வங்களை அவன் என்ன பண்றான், கொண்டு வந்து அதை கொண்டு வந்தாலும் அதுவே தப்பு, அதுவே பாவம். கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு ரூபம் காட்டினார். இது தேவனுடைய பார்வைக்கு உள்ளப்பா இருந்தது என்று வாசிக்கிறாங்க. ஆண்டவருக்குரிய கணத்தை வேற எது, விக்கிரக ஆராதனுடைய அந்த வார்த்தைக்கு பதமே என்னன்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணத்தை வேறு எதற்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை, அது பாவம். தேவனுடைய பார்வையிலே பெரிய பாவம். ஏன்னா நீங்க ஆண்டவருக்குரிய அந்த கணத்தை நீங்கள் விக்கிரகத்துக்கு கொடுத்துட்டீங்க. அது ஏதோ ஒரு இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும். இது இந்த அமத்சியா ராஜா அந்த தவறை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். இப்போ அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 3வது அவனுடைய தப்பு. இப்போ மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசியா ஆண்டவர் இந்த அமத்சியாவுக்கு அனுப்புறார். 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் எப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்று. போதும். அதாவது இப்ப என்ன நடக்குது, கர்த்தர் அமத்சியா மேல் கோபமானார் என்று சொல்லி 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அப்போ தீர்க்கதரிசி சொல்றார், தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்பிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானி. இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி உணர்த்துகிறார், இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யலாமா அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியை அனுப்பி சொன்னா, இவன் அந்த ஆலோசனையை என்ன பண்றான், முதல்ல ஏற்றுக்கொண்டான். முதல் தீர்க்கதரிசி வரும்போது அதை ஏற்றுக்கொண்டான்.
அந்த இஸ்ரவேலுடைய பராக்கிரமசாலியை திருப்பி அனுப்பி விடுகிறார். ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுக்கிறார். ஆனா இங்க என்ன சொல்றான்? சொன்ன தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்றான்? உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனா நீ, அதாவது எனக்கு நீ ஆலோசனைக்காரனா, எனக்கு நீ ஆலோசனை சொல்றியா? இப்ப யாருடைய ஆலோசனை சொல்றா? தேவனுடைய ஆலோசனை சொல்றான். இப்ப என்ன கேட்கிறான்? நீ என்ன எனக்கு ஆலோசனைக்காரரா? அதுக்கு ஆள் இருக்காங்க. நீ ஒண்ணு சொல்லாத, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும்? அதாவது நான் ஏன் உன்னை கொல்லணும்? இந்த வார்த்தைகளா நீ சொல்லாத, உன்னை நான் வெட்டிடுவேன் மிரட்டுறான். இந்த வார்த்தை என்ன? நீ ஏன் வெட்டப்பட வேண்டும்? இந்த வார்த்தையை சொல்றதுனால நான் உன்னை வெட்டி விடுவேன். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ராஜாவாக மாறு. அதான் சொல்றேன், 50-50. நல்ல ராஜா தான். ஒரு நிலையிலே ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறான், ஒரு நிலையிலே ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நடக்கிறான். கர்த்தருடைய கோபம் அவனுக்கு வந்திருப்பாரு. 16 வசனத்துல அப்போ அவர் பயப்படுறார். நீ வெட்டினா என்ன வெட்டல, அவர் அதை முடிக்கும் போது என்ன சொல்றது? அந்த தீர்க்கதரிசி அதை விட்டு நீர் இப்படி செய்து என் ஆலோசனை கேளாமல் போடப்படினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையா இருக்கிறா என்பதை அறிவேன் என்றார். நீ இப்படி சொல்றல, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நீ என்னை வெட்டி போடு, ஆனா தேவன் உண்மை அழிப்பார் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. தேவன் நம்மை உணர்த்துகிறாருங்க. தேவனுடைய வார்த்தை நம்மை உணர்த்துகிறது. தேவனுடைய பிரசன்னம் நம்மை உணர்த்துகிறது. தேவனுடைய செயல்கள் நம்மை உணர்த்துகிறது. நம்முடைய நடக்கைகள், நம்மளுக்கு வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய நிலைகள், இதெல்லாம் சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம எப்படியாக உணர்த்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே இந்த அமத்சியா ராஜாவுக்கு கர்த்தர் அந்த உணர்வை கொடுத்தாலும் கூட அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் இதில் வாசிக்கிறோம். 17 வசனத்துல பாருங்க, 4வது அவசியம் தவறு என்ன தெரியுமா? இந்த இவ்வளவு நடந்து கூட அவன் கர்த்தரை நம்பாமல் தன்னுடைய பலத்தை நம்பினான். நிறைய ராஜாக்கள் இந்த தவறை செஞ்சுக்கிட்டே வராங்க. தன்னுடைய ராணுவ சேனைகளை அதிகப்படுத்தி வைப்பார்கள். எதற்கு? வெற்றி கிடைக்கணும். அவசியம் தான். நீங்க வெறும் 10 பேரோட செய்ய போய் போரிட முடியாது. என்னதான் கடவுள் கூட இருந்தாலும் எல்லா வெற்றியும் கிடைக்காது. கொஞ்சம் ஆனா அதுவே நம்பி நம்ம போக கூடாது. இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போறோம், டாக்டரே நம்பி போறீங்களா? இல்ல. நம்முடைய முழு நம்பிக்கை யாரு? கர்த்தர். ஆனா டாக்டர் அவசியம். கர்த்தரை நம்பிக்கிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகாம இருக்கக்கூடாது என்பதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா கர்த்தர் சுகம் கொடுத்தாலும் நான் டாக்டர்கிட்ட போகலாம். ஒரு சிலர் இருப்பாங்க, அது அவங்களுடைய வைராக்கியம், நான் தவறுன்னு சொல்லல. ஆனா டாக்டரை நம்பி நீங்க போகணும். இந்த டாக்டர்கிட்ட போனா சுகமா இருக்கும், இந்த டாக்டர்கிட்ட போனா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வச்சுங்க, நல்ல இந்த டாக்டர் போய் பார்த்துங்க, சூப்பர் டாக்டருங்க, அவங்க போனா குறைச்சிருப்பாங்க. இந்த டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சுகம் கொடுக்கிறது ஆண்டவர், ஜீவன் கொடுக்கிறவ ஆண்டவர். நீங்க சாதாரண 24 hours போனா கூட நீங்க என்ன பண்ணுவாங்க? உயிரோட வருவீங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நீங்க செத்து தான் வருவீங்க. அது நம்ம கையில இல்லை, அது ஆண்டவரையே நடக்குது. ஆனா நம்முடைய நம்பிக்கை என்னவா இருக்கணும்? ஆண்டவருக்கு நம்பிக்கை. இவன் தன்னுடைய சுயத்தை நம்பினான், தன்னுடைய ராணுவத்தை நம்பினான். 17 வசனத்தை வாசிங்க. 25-17. இப்போ யோசனை பண்றான். இதை சொல்லிட்டு யோசனை பண்ணி என்ன சொல்றான்? இந்த யோவாஸ் போன பாட்டி நம்ம சனிக்கிழமை பார்த்த யோவாஸ் யூதா ராஜா. இவன் யாரு? இஸ்ரவேலின் ராஜா. நீங்க புரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம். இது சண்டை வரலங்க, சண்டைய வர வைக்கிறோம். கவனிச்சீங்களா? வர்ற சண்டைன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம வழிய சண்டைக்கு போவோம். சில நேரத்தில் அப்படிதானே, வாடா பாக்கலாம் வாடா பாக்கலான்னு கடைசியில் குத்து வாங்கி வருவோம். இல்ல நடக்கும். இவன் தன்னுடைய ராணுவம் பெருசா இருக்கு, என்ன பண்ணிட்டான்? இஸ்ரேல் யுத்தத்துக்கு கூப்பிடுறான். வாடா முட்டி வாடா பாக்கலாம் அப்படின்னு. எவ்வளவு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல அவங்க பார்த்துட்டாங்கன்னா ஆண்டவர் வெற்றி கொடுத்திருப்பார். இவனே தேடி போறான், யோசனை பண்றான். என்ன பண்றான்? இஸ்ரவேல் ராஜாவுடைய யோவாஸ் கிட்ட தன்னுடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் என்று சொல்லி சொல்லி அனுப்புறான். அவன் நல்ல ஒரு உதாரணம் சொல்றான். எத்தனை பேருக்கு அது படிக்கும்போது புரியுதோ தெரியல. நான் ரொம்ப அழகா சொல்றாங்க. 18 வசனத்தை வாசிங்களேன். அங்க இருந்து ஒரு பதில் வருது. யாரு? யோவாஸ் என்கிற இஸ்ரவேல் ராஜா பதில் அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? ஆள் அனுப்பி நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு லீபனோன்ல ஒரு முட்செடி. அது முட்செடி எப்படி இருக்கும்? ஒல்லியா இருக்கும். லீபனோனுடைய கேதுரு மரம் எப்படி இருக்கும்? அதனுடைய இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கட்டியா இருக்கும்.
உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிட்டு, ஆனாலும் தீவனமுள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முச்செடியை மிதித்து போட்டது. புரியுதுங்களா? என்ன சொல்றாரு? எப்பா நீ குச்சியாங்கிற, நான் கொழு கொழுன்னு இருக்கிறேன். ஆமா, ஒரு காட்டு மிருகம் வந்து அந்த குச்சி என்ன பண்ணும்? அடிச்சு மிதிச்சு ஒண்ணு, அதாவது உனக்கு வெற்றி கிடைக்காது, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லி அனுப்புறான். எனக்கு வலிய சண்டைக்கு போறான். இந்த அமர்சியா சாதாரண ஆள் இல்ல, நல்ல சூப்பர் ஆள். வா 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 சண்டைக்கு போறான். என்ன நடந்தது? அது மட்டும் இல்லாம அவன் சொன்ன வார்த்தை, யோவாஸ் ராஜா சொன்ன, உனக்கு ரொம்ப பெருமை, நீ இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது நான் சொன்னேன்ல இல்ல, நாம அதான் சொல்றாரு, நீ ஏதோ மீறி அடித்தாய் என்று பெருமை பாராட்டும் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானே என்று. அப்பா வேணாப்பா, யோதோமியரை ஜெயிச்சுட்ட, கரெக்ட், ஓகே, நீ பெரிய ஆள் தான், ஆனா என்கிட்ட மோதாத. அதனால நீ பேசாம என்ன பண்ணு, அமைதியா வீட்டுக்குள்ளே. இவன் ஆண்டவரை தேடல. இப்ப கூட என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தரை தேடி இருக்கணும். ஆண்டவரே தப்புதான், நான் போய் சேர்ந்தேன், இப்ப அவன் என்ன எதிர்த்து வீட்டிலே இருந்தான், நான் சண்டைக்கு போலாமா? தாவீது அடிக்கடி இந்த காரியத்தை செய்வான். இதுவானாலும் என்ன பண்ணுவான்? ஆண்டவரை பின்தொடர்வான். இதை நான் பிடிப்பேனா, இதை நான் தொடர்வேனா, இது இந்த இடத்துல நான் செய்வேனா, இதை நான் செய்வேனா. ஒரே ஒன்னு ரெண்டு இடத்துல தவறு செய்யலாம், ஆனா அதனாலதான் ஆண்டவர் தாவீதை இந்த இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஆனா அமர்சியாவை அப்படி இல்லையே. சண்டைக்கு வழிய சண்டைக்கு போனா அவன் பாவம், சண்டைக்கு உடனே வராம சொல்லி அனுப்புறான், எப்ப நீ வீட்டிலே ஒரு குச்சி மாதிரி இருக்கிற, நான் கேள்வி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், எல்லாம் நீ ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவ, நிர்மூலம் ஆயிடுவ. இவன் என்ன பண்றான்? சண்டைக்கு போவதை நான் பார்க்கிறோம். 21 வருஷத்துல இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் இருக்கிற பெத்ஷிமேசிலே அவனும் அமர்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்துல என்ன பார்த்தாங்க? சண்டை நடக்குது. இந்த காரியங்கள் தான் இவன் செய்த தவறு. சரி, இப்போ தண்டனைகளை நம்ம போறோம். தண்டனை நடந்தது என்ன? இதே 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வேதம் சொல்ல வாசிங்க. அமத்சியா செவிகொடாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடின நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி தேவனாலே இப்படி நடந்தது. அதாவது இது ஆண்டவரே இது என்ன பண்றாரு? செய்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி தவறு பார்த்தோம்ல, அந்நிய தெய்வங்களை அவன் என்ன பண்ணா? கொண்டு வந்து வணங்க ஆரம்பித்தான். முழு மனதோடு அவன் கீழ்ப்படியல. தீர்க்கதரிசியுடைய ஆலோசனை அவன் புறந்தள்ளுகிறான். தனக்கு பெருமைப்பட்டு தன் ராணுவத்தை நம்பினான். இந்த தவறுலாம் செய்தனால ஆண்டவரே இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார். நான் சில அடிக்கடி சொல்லுவேன், சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் நமக்கு எதிராக வருவது சில நேரங்கள், எல்லா நேரம் கிடையாது, நம்முடைய தவறா இருக்கும். எல்லாமே நம்முடைய தவறுனாலே பிரச்சனை வராது. சில தவறு அது ஆண்டவர் நம்ம தவறு செய்தவருக்கு தெரியும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ என்ன நடக்குது? இப்ப தவறு செய்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் இதை அனுமதிக்கிறதுல பாக்குறோம். நடந்தது என்ன தெரியுமா? அங்க 16,000 பேர் வெற்றி கொண்டு எவ்வளவு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா ஆண்டவருடைய அனுமதியோட அது போல் நடந்தது. ஆனா இங்க ஆண்டவர் என்னை கைவிட்டார். நீங்க 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள். எவ்வளவு அவமானம்! ஆண்டவருடைய வம்சம், யூத வம்சம், யூத ராஜ்யம், ஆண்டவரே ஒரு தோல்வியை கொடுக்கிறார். யூத சேனைகள் முறிந்து ஓடினார்கள், வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அவன் முதலே சொன்னான், நீ ஒழுங்கா வீட்டிலே உட்காருன்னு சொன்னான். யோவா சொன்னானா இல்லையா? இஸ்ரவேல் ராஜா கேட்கிறேன், வா சண்டை போடலான்னு வந்தா கடைசியில் என்ன பண்றாங்க? முறிந்து வீட்டுக்குள்ள ஓடி ஒளிந்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய அவமானம்! யுத்தத்திலே தோல்வி. இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக முறிந்து ஓடி போய் வீட்டிலே அமர்ந்து கொண்டார்கள். அது ஒரு பெரிய தண்டனையாக வேதத்துல வாசிக்க. அது மட்டும் நடக்கலங்க, இவனை என்ன பண்ணாங்க? சிறை கைதியாக பிடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்துடைய முன்பகுதியை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அமத்சியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெத்ஷிமேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு போதும். எருசலேமுக்கு என்ன பண்ணாங்க? ஏன்னா அவங்க ஊர்லயே வந்து அவங்க இடத்துல அவனை என்ன பண்ணாங்க? சிறை கைதியாக வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தண்டனை!
நாம எதிர்பார்த்துக்க மாட்டான்ல. அது மாத்திரம் இல்ல, சிறை கைதியா வைத்திருந்தாங்க. என்ன நடக்குது நீங்க வாசிங்க, அது அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அரங்கத்திலே எப்பிராயீம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழம் நீளம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்தை ஓபேத் ஏதோமின் வாசத்திலே அகப்பட்ட சகல பொன்னை. போதும். இப்போ என்ன நடக்குது? எருசலேமுடைய அலங்கத்தை இஸ்ரவேலுடைய ராஜா யோவாஸ் என்ன பண்ணான்? இடித்து போடுகிறான். இவங்க தாங்க மற்றவருடைய அலங்கத்தை இடிப்பாங்க இல்ல. ஆனா இங்க என்ன நடக்குது? அவருடைய அலங்கம் கிட்டத்தட்ட எத்தனை அடி போட்டுக்கு? 400 அடி போட்டுட்டு என்ன பண்ணாங்க? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஆலயத்தில் அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷங்களையும் என்ன பண்ணாங்க? எடுத்துக்கொண்டு எங்க போனாங்க? இஸ்ரவேலுக்கு சமாரியாவுக்கு போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வரும். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா தனக்கு முன்னுக்கு தன்னுடைய அப்பா யோவாசுடைய வாழ்க்கை நடந்தது அவருக்கு தெரியும். தன்னுடைய தாத்தா, நம்முடைய மூதையார் எல்லாமே ராஜாவுக்கு தெரியும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு 25 வயதுல தான் ராஜாவானா. யோவாசாவது 7 வயசுல ராஜாவானா. அவனுக்கு சில காரியங்கள் தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனா இவன் அப்படி இல்லை. நல்ல ஒரு வயதுல, வாலிப வயதுல ராஜாவானா. ஆனா நடந்தது என்ன? இவன் சிறைபிடிக்கப்பட்டு அலங்கங்கள் இடிக்கப்பட்டு ஆலயத்தின் காரியங்களும் அரண்மனை பொருட்களும் எங்க போச்சு? சமாரியாவுக்கு போய்விட்டது என்று பார்க்கிறோம். 4வது தண்டனை என்ன தெரியுமா? சதியினாலே இவன் மரணம் அடைந்தான் என்று நான் வாசிக்கிறோம். இதை 27 வசனத்தை வாசிங்க. அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அதிநிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொண்டு போட்டார்கள். எங்கேயும் தப்பிக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் எழுதிட்டார்னா அதை யாராலும் மாற்றவே முடியாது. அவனை விட்டுட்டு போனாங்களா, அதுக்கப்புறம் விடல. அவன் அங்க பயந்து அங்க ஓடுறான், இங்க ஓடுறான். கடைசியில ஒரு இடத்துல வச்சு அவனை என்ன பண்ணாங்க? கொன்று போட்டார்கள் வாசிக்கிறோம். இன்னும் 40 வருஷம் வாழ்ந்துருக்கலாம். 40 வருஷம் ராஜ்யம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கல. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தையை அவன் மீறினதுனால, தவறு செய்ததுனால கர்த்தர் அவனை தண்டித்தார். எல்லாரும் தவறு செய்யும் போது இழக்கின்ற மேன்மையை இவனும் இழந்து போனான். ராஜ கௌரவத்தை அவன் இழந்து போனான். 28 வசனத்தை வாசிக்கிறோம். குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவனை பிதாக்களில் அடக்கம் பண்ணா. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னங்க, யோராம் என்று நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ராஜாக்கள் இறந்த பிறகு ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? வீடுகளில கந்தவர்க்கங்களை கொளுத்தி ராஜாக்களுக்காக என்ன பண்ணுவாங்க? துக்கம் கொண்டாடுவாங்க. அது எல்லா ராஜாக்களுக்கும் கிடைக்கல, ஒரு சில ராஜாக்கள் தான் கிடைச்சது. இது அவனுக்கு கிடைக்கல. ஒருவேளை இவனை கொண்டு வந்து ஜனம் விரும்பல. நீங்க நல்ல அத்தாலியால் இறந்து போனான்னு சொன்னோன்னு வேதம் என்ன சொல்லுச்சு? எல்லா தேசம் மகிழ்ந்தது. ஆமா, அதுதான் ஒரு சிலருடைய மரணம் ஜனங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமசியா கடைசியில் அப்படிதான் ஆயிட்டான். ராஜ மேன்மையை இழந்து போனான். ஜனங்கள் செய்ய வேண்டிய அந்த மகிமையை, ராஜாவுக்கு செய்ய வேண்டிய மகிமை அவர்கள் செய்யவில்லை. இன்னொரு மேன்மை என்ன? அவங்களுக்கு எல்லாரும் சொல்றது, அவர்கள் ராஜாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ண. யாருடைய கல்லறை? அவங்க அப்பா பிதாக்கள் கல்லறைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ராஜா தாவீது நகரத்துல 2 கல்லறை இருக்குங்க. ராஜாக்கள் கல்லறைன்னு இருக்கு. அதுல நல்ல ராஜாக்கள் தான். அந்த ராஜாக்களை தான் யார் வச்சாங்க? ஒரு தீர்க்கதரிசியை வச்ச. நான் சொன்னேன், யோய்தா என்கிற தீர்க்கதரிசிய ராஜாக்களுடைய கல்லறையில் வைத்தார் ஆண்டவர். ஆனா ராஜாக்கள் வைக்க வேண்டிய கல்லறைகளை இந்த அமசியாவை வைக்கல, பிதாக்கள் கல்லறையில வைக்கப்பட்டார். ராஜாவுடைய கௌரவத்தை அவன் இழந்து போனான். எவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க. ஆரம்பமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அவன் முழு மனதோடு ஆண்டவரை தேடுங்க. இதுல ஒரே காரியம், இந்த இவ்வளவு விவரமான காரியத்தை முழுசா சொல்லணும், ஒரே இதுல சொல்லலாம். அவன் முழு மனதோடு தேடாமல் விக்கிரங்களை பின்பற்றி தேவ கட்டளையை மீறினதுனாலே தன் ராஜ்யத்தின் செல்வத்தை இழந்து, பாதுகாப்பையும் இழந்து, சதியால் மரணம் அடைந்து ராஜ கௌரவத்தை அவன் இழந்து போனான். இதுதாங்க அமித்ஷாவுக்கு கத்தத்தந்த, அமித்ஷியாவுக்கு கத்தத்தந்த. அமித்ஷா வேற மாதிரி ஆயிடுச்சு. அமித்ஷா, ஆமா இல்ல, இன்னைக்கு அந்த பேரை மறக்க முடியல நமக்கு, வாய் வந்தது. அமித்ஷா
அமத்சியா ராஜாவுடைய அந்த அவன் செய்த தவறுகள், அவன் செய்த பாவங்கள் அவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்தது. நாம் யோசிப்போம், நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். இந்த தவறுகள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? விக்கிரகங்களை இன்னைக்கும் அந்நிய தெய்வங்களை நான் வணங்கி கொண்டிருக்கிறேனா? உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்கிறேனா? தேவையில்லாத காரியங்களை செயல்படுத்துகிறேனா? ஆராய்ச்சி பார்ப்போம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் நம்மோடு அவர் பேசிக் கொண்டு வருகிறார். இந்த நாளிலே அமத்சியா அவருடைய ஆரம்பம் ஒருவேளை நன்றாக இருந்தாலும் முடிவு ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியமாக அமைந்தது என்று வாசிக்கிறார்கள். நாமும் ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகும். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம்.